Hello everyone, welcome to Google Tech. நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் எக்ஸ்போர்ட் ஆப்ஷன்ல இருக்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை தான் நான் வந்து ஷேர் பண்ண போறேன். ஓகே, சிலருக்கு வந்து டவுட் இருக்கும். எக்ஸ்போர்ட் ஆப்ஷன்ல வந்து நீங்க ட்ரேட் பண்றீங்களான்னு சொல்லி என்ன நீங்க கேட்கலாம். நான் வந்து ட்ரேட் பண்ணியிருந்தேன். 2024 வந்து ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட்ஸ் வந்து எடுத்திருந்தேன். அதில் வந்து சிலது வந்து லாஸ்ட்டும் ஆகி இருக்கிறேன். பட் 2025 வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரே ஒரு $20 வந்து போட்டிருந்தேன். பட் போட்ட அமௌண்ட் வந்து நான் வந்து இழந்துட்டேன். ஸோ அதனால் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜஸ்ட் ஒரு கெஸ் பண்ணி தான் வந்து இதில் ட்ரேட் பண்ணுறது. ஸோ அந்த கெஸ்ஸிங்கில் வந்து எனக்கு வந்து நம்பிக்கை இல்லை. ஸோ இந்த எக்ஸ்போர்ட் ஆப்ஷனில் வந்து நான் ட்ரேட் பண்ணுற வந்து நிறுத்தியாச்சு. இருந்தாலும் என்னோடய ப்ரூஃபையும் வந்து உங்களுக்கு காட்டியிருந்தேன். கடைசியாக போட்ட அமௌண்ட், ஆனால் அதை வந்து வித்ட்ரா பண்ணவும் இல்லை. சிலர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஏர்ன் பண்ணுறாங்க, ட்ரேட் பண்ணி ஏர்ன் பண்ணுறாங்க. அது வந்து அவங்களோட நாலேஜை பொறுத்து. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இதில் வந்து டெமோவில் ஒரு $1 போட்டு செல்லை வந்து கொடுக்குறோன்னு சொன்னால் அது வந்து கீழே தான் போகணும்னு சொல்லி இல்லை. ஏன்னு சொன்னால் நான் கெஸ்ஸிங்கில் தான் வந்து போட்டிருக்கிறேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் போட்டது வந்து கீழே தான் போயிருக்கு. இது வந்து நான் நம்ப முடியாது. 100% வந்து என்னால் வந்து ஷோ பண்ணி சொல்ல முடியாது இது வந்து கீழே தான் போகும்னு சொல்லி. $1 பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ராஃபிட் $1.8 வந்திருக்கு. $0.8 ப்ராஃபிட். ஸோ இதுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சில சிக்னல் கொடுக்குறதுக்காக ஃபேக்காக வந்து தாங்க எடுத்த ப்ராஃபிட்ஸை மட்டும் வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அதை நம்பி யாருமே வந்து ஏமாற வேணாம்ன்றது தான் சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து விஷயத்துக்கு வரலாம். என்னென்னு சொல்லி கேட்டால், என்ன வந்து நிறைய பேர் வந்து கேட்டபடி குரூப்லேயும் சரி கமெண்ட்லேயும் சரி இந்த எக்ஸ்போர்ட் ஆப்ஷனில் இருக்கிற சிக்னல் குரூப் இருந்தால் எங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ ஒரு 1-2 இயர்ஸுக்கு முதல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் சிக்னல் குரூப்பை வச்சு நான் வந்து ஒரு சின்ன வீடியோ மேக் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிக்னல்ஸ் வந்து பிள்ளையாக வந்து கொடுத்துருந்தாங்க. சிக்னல் வந்து பிள்ளையாக கொடுத்துட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சிக்னலுக்கான ப்ரோசஸ் வந்து வின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ $1 போட்டால் $2 வெறும் வந்திருக்கு அந்த மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரும்பாலும் வந்து அதில் இருக்கிற இது வந்து சிக்னல் வந்து சரியாக இருந்தால் கூட சில சிக்னல்ஸ் வந்து பிழையாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி பிழையாக இருக்கிற சிக்னலை கூட அவங்க வந்து வின்னு சொல்லி ப்ரோசஸில் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அந்த டைம் வந்து எனக்கு ஒரு 2-3 பேர் வந்து மெசேஜில் போட்டிருந்தீங்க இந்த சிக்னல் குரூப்பில் வந்து ப்ரோசஸில் வந்து வின் வந்து போட்டிருக்குன்னு சொல்லி. ஸோ அதனால் வந்து அந்த குரூப்பை வந்து நான் அந்த கமெண்ட் அந்த டிஸ்கிரிப்ஷன்லேருந்து நான் வந்து எடுத்துட்டேன். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் வந்து என்ன திரும்ப கேட்டபடி அந்த குரூப் ஏதாவது குரூப் இருந்தால் சிக்னல் குரூப் எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் வந்து ரிலேட்டடான ஏதாவது சிக்னல் குரூப் இருந்தால் ஷேர் பண்ண சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அது ரிலேட்டடாக வந்து நான் இப்போ வந்து உங்களோட பேசிகிட்டு இருக்கிறேன். ஓகே, நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நானும் வந்து நிறைய சிக்னல் குரூப் வந்து தேடி பார்த்துருந்தேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு டெலிகிராம் சேனல் மூலமாக நான் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ராஃபிட்டை மட்டுமே வந்து அதில் வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. அந்த டெலிகிராமில் வந்து வீடியோவில் ப்ராஃபிட்டை மட்டும் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. $1000 போட்டு $2000 வந்து ப்ராஃபிட் எடுக்கிற மாதிரி, $10,000 போட்டு $19,000 $20,000 ப்ராஃபிட் வந்து எடுக்கிற மாதிரி வந்து நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து இப்படி வந்து இந்த இதில் வந்து டவுட் வந்து இருந்தது. ஸோ திரும்ப வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்கள வந்து கண்டக்ட் பண்ணி நான் வந்து கதைச்சிருந்தேன். இதில் என்ன மாதிரி நாங்கள் வந்து பேமெண்ட் என்ன மாதிரி உங்களோட குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுறது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் $300 வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் குறைக்கிறதா சொல்லி $250 வந்து கேட்டிருந்தாங்க. பட் நான் வந்து அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஸ்கேமர்ஸ்ன்ற ஒரு விஷயத்தை வந்து பிடிச்சிட்டேன். நான் உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து எனக்கு ஐடி டாக்குமெண்ட் வந்து சென்ட் பண்ண வேணும். ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தாங்க வந்து அந்த மாதிரி வந்து செய்கிறது இல்லை. தங்களுக்கு வந்து குரூப்ஸ் இருக்குது. ஸோ தாங்க வந்து யாருமே அந்த மாதிரி வந்து பர்சனல் டாக்குமெண்ட் வந்து ஷேர் பண்ணுறது இல்லை. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட கம்பெனி வந்து ரெஜிஸ்டர் பண்ண ஏதாவது சர்டிஃபிகேட்ஸ் வந்து இருக்கான்னு சொல்லி கொடுத்துருந்தேன். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 1 ஹவரில் எனக்கு வந்து திரும்ப சென்ட் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து 2-3 முறை வந்து கேட்டு ஒரு 1 ஹவர் கழிச்சு தான் திரும்ப வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. சம்டைம் அந்த இதை வந்து எடிட் பண்ணியிருக்கலாம்ன்ற ஒரு டவுட்டில் வந்து நான் கூகுளில் போயிட்டு அந்த இமேஜை வச்சு சர்ச் பண்ணி பார்த்தேன். ஸோ அந்த இமேஜை மாதிரி இன்னொரு இமேஜும் வந்து இருக்குது. ஸோ அதை தான் வந்து அவங்க எடிட் பண்ணி வச்சுருக்காங்க. தங்களோட கம்பெனி வந்து ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டதுன்னு சொல்லி ஃபேக் டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வந்து நான் வந்து அவருக்கே ஷேர் பண்ணி கேட்டிருந்தேன். அந்த இடத்துல அவர் வந்து சொன்னது தாங்க வந்து ஓனாக வாங்கியிருக்கிற இந்த சர்டிஃபிகேட் ஃபைவரில் வந்து ஆர்டர் பண்ணி எடுத்து தான் வந்து சொல்லியிருந்தார்.
ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நானும் வந்து சில கதைகளை விட்டுருந்து என்னென்னு சொல்லி கேட்டால், ஒரு $5,000 வந்து நான் வந்து உங்களுக்கு தந்தா அதை நீங்கள் வந்து இவ்வளோ ப்ராஃபிட்டோட வந்து கொடுப்பீங்கன்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட 5,000 வந்து நான் 15,000 வந்து சேஞ்ச் பண்ணி 1 மந்த்துக்குள்ளே வந்து தருவேன். ஸோ எனக்கு வந்து 5,000 15,000 வந்து சேஞ்ச் பண்ணி தரேன்னு சொன்னால் அவர் எதுக்காக வந்து எனக்காக ட்ரேட் பண்ண வேணும், இதை வந்து நான் யோசித்தது. அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த 5,000 வந்து அந்த பிரதர் வந்து வச்சுருந்தா அவரே வந்து ஏர்ன் பண்ணிட்டு போவார். ஸோ சிக்னல் வந்து இந்த மாதிரி கொடுத்து அது மூலமாக அமௌண்ட்டை வந்து வாங்கி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய இடத்துல வந்து சீட்டிங் நடக்குது. ஸோ எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை வச்சு இதில் வந்து நிறைய பேர் வந்து சிக்னல் தாரதா சொல்லி ஃபேக் சிக்னல் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இங்கே வந்து நான் சொல்கிற விஷயம், உங்களால் முடிஞ்சால் நீங்கள் வந்து ஓனாக வந்து இதில் ட்ரேட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடு இல்லைன்னு சொன்னால் இதில் வந்து லேர்ன் பண்ணுங்கள். அதுவும் வந்து உங்களுக்கு வந்து சரியாக இல்லைன்னு சொன்னால் இன்னொரு ஏர்னிங் மெத்தட்டை வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். ஸோ எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து அமௌண்ட்டை வந்து லாஸ் பண்ணுன்னு சொன்னால் இந்த எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை வந்து விட்டுட்டு இன்னொரு முறையை வந்து நீங்கள் தேடலாம். ஸோ அதைத்தான் வந்து நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு யூடியூபர் ஆகலாம். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஃபைவரில் வந்து கிக் வந்து க்ரியேட் பண்ணி அதில் வந்து ஆர்டர் எடுத்து ஏர்ன் பண்ணலாம். ஸ்ரீலங்காவில் வந்து ஃபைவர் மூலமாக ஏர்ன் பண்ணுறவங்களும் வந்து சிங்களீஸ் வந்து அதிகமாக இருக்காங்க. தமிழாக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் குறைவு, மிக மிக குறைவுன்னு சொல்லலாம். நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிற விஷயம் என்னென்னு சொல்லி கேட்டால், எக்ஸ்போர்ட் ஆப்ஷனில் வந்து யாராவது சிக்னல் தாரம்னு சொல்லி உங்களுக்கு வந்து அமௌண்ட்டை வாங்கினாங்கன்னு சொன்னால் கட்டாயம் வந்து சீட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு வந்து சிக்னல் தாரவங்களே தாங்களே வந்து அமௌண்ட்டை போட்டு ப்ராஃபிட் வந்து எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ உங்கள்கிட்ட வந்து எதுக்காக காசு வந்து வாங்க வேணும்? அவங்க சிக்னல் வந்து ப்ரொவைட் பண்ணுறவங்க வந்து தங்களுக்கான லாபத்தை மட்டும்தான் அதில் வந்து அடிக்க பார்ப்பாங்களே தவிர யாருக்குமே வந்து சும்மா தூக்கி சிக்னல் வந்து கொடுக்க மாட்டாங்க. சிலருக்கு வந்து டவுட் இருக்கும், எப்படி வந்து இது எக்ஸ்போர்ட் ஆப்ஷனில் இருக்கிற சிக்னலை பற்றி நான் வந்து கதைக்கிறேன். இன்னும் வேறு ஏர்னிங் மெத்தட்லேயும் வந்து சிக்னல்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அது எல்லாமே வந்து ஃபேக்கான்னு சொல்லி கேட்டால் சம்டைம்ஸ் அது வந்து ஃபேக்காக இருக்கலாம், இல்லைன்னு சொன்னால் ரியலாக கூட இருக்கலாம். பட் நான் வந்து சொல்ல வர்றது, உங்களோட ஓன் ட்ரேடை வந்து நீங்களாகவே வந்து எடுங்க. நான் வந்து சொல்கிறது வந்து ஓனாக வந்து ட்ரேட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து திரும்ப லொஸ்ட் ஆகுதுன்னு சொன்னால் லேர்ன் பண்ணுங்கள். லேர்ன் பண்ணி உங்களுக்கு வந்து அதில் ஒரு இன்கம் வந்து பார்க்க முடியாமல் இருந்தால் அந்த ஏர்னிங் மெத்தட்டை வந்து விட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு பெஸ்ட்டான வேயை வந்து தேர்ந்தெடுக்கிறது வந்து நல்லது. இதில் வந்து நிறைய பேர் வந்து ஏமாந்துட்டு இருக்காங்க, சும்மாவே வந்து சிக்னல் தாரதா சொல்லி காசை கொடுத்து. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜஸ்ட் வந்து ஒரு நாலேஜுக்காகத்தான் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இவ்வளோதான் வீடியோ வந்து எண்ட் பண்ணி கொள்கிறேன். நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணி கொள்ளலாம்.